வெயிட் லாஸ்க்கு வெள்ளை அரிசி எல்லாம் சேர்க்காம சூப்பரான இட்லி தோசை பேட்டர் வந்து பண்ணலாமா? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு கேப்ப வந்து எடுத்திருக்கிறேன், அதாவது ராகி. அதுக்கப்புறம் 3/4 கப் அளவுக்கு வந்து கருப்பு கவுனி எடுத்திருக்கேன். 1/2 கிளாஸ் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு 2-3 தடவை. அதுக்கப்புறமா அப்படியே மூடி நம்ம எப்பவும் போல 6 மணி நேரம் ஊற வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு நான் அரைக்கிறேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிரைண்டர்ல கூட எப்பவும் நார்மலா நம்ம எப்படி மாவு அரைப்போமோ அது மாதிரி அரைச்சிக்கலாம். சோ அவ்வளவுதாங்க. அரைச்சிட்டு எப்பவும் போல உப்பு போட்டு நல்லா கரைச்சு வைப்போம் இல்லையா புளிக்கிறதுக்காக, நார்மலா இட்லி தோசைக்கு எப்படி நீங்க புளிக்க வைப்பீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இங்க பாருங்களேன், சூப்பரா மாவு ரெடி ஆயிடுச்சு. இட்லி ஊத்தி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சு பஞ்சா இருக்குங்க, சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமா கிறிஸ்பியான தோசை, சாஃப்டான தோசைன்னு அப்படியே டிஃப்ரெண்டா ஊத்தலாம். டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வெள்ளை தோசை இட்லியோட இது ரொம்பவே பெஸ்டா இருக்கும், ஹெல்தியா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.